நல்ல நிகழ்ச்சிக்கு வருகிறது. தமிழக அரசின் சார்பிலே நலத்திட்ட விதிகளை குறிப்பாக வீடுகளுக்கான பணி நியமன பணி ஆணைகளை இங்கே வழங்கி விழா பேருரை ஆற்றுள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மனிதவள வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருப்பூர் மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள முன்னாள் அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் இங்கே அன்புடன் வரவேற்ற அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மலர்விழி PDDA அவர்களே, பல்வேறு துறை சார்ந்த அலுவலக பெருமக்களே, அங்கங்க வசதிக்காக பொதுமக்களுடைய வசதிக்காக மாண்புமிகு அமைச்சர்கள் அந்தந்த ஒன்றியத்திலே அவங்க இருக்கட்டும், நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு இடத்துல மட்டும் வச்சு கொடுத்துட்டு மற்ற எல்லாமே வந்து லைவாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. இல்லாமல் இப்போ நம்ம 1000 பேருக்கு அலாட்மெண்ட், கடந்த வருஷம் எத்தனை வீடுகள் கலைஞரின் கனவிலும் 1411 பேருக்கு வந்து நம்ம வீடுகளால் ஒதுக்கீடு செய்து வாங்கிக்கிறதுக்கான அந்த நடவடிக்கையும் பயனாளிகள் நீங்கள் மேற்கொள்ளணும். அலுவலக பெருமக்கள் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லாமே இங்கே இருக்காங்க, பிடிஓஸ் இருக்காங்க, சொசைட்டி, சென்ட்ரல் பேங்க்ல இருந்து வழங்கும் நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய திட்ட இயக்குநர் திருமதி மலர்வி அவர்களே, விழா பேருரையாற்றி சிறப்பிக்க இருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு சாமிநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊத்தப்பள்ளி ஒன்றிய செயலர் சகோதரி ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, உள்ளத்தோடு திட்டம், மாணவர்களுக்கான தமிழ் புதுமை திட்டம், இது போன்ற நிறைய திட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அர்ப்பணிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு பொருளாதாரத்துல 9.69% அளவுக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலங்கிற பெருமையை நம்ம